நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 19 பயணிகளோடு பயணித்த பயணிகள் விமானமானது தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த விமான விபத்து தொடர்பான முழு விவரங்கள். நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் விமான நிலையத்திலேயே விமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சௌரியா ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்படும் பொழுது, அதாவது டேக் ஆஃப் ஆகும் பொழுது விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் 19 பேர் பயணம் செய்ததாகவும் இன்று காலை 11 மணி அளவில் அந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் அங்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான விபத்து காரணமாக அந்த விமான ஓடுதள பகுதியிலேயே கரும்புகை ஏற்பட்டு இருக்கிறது. பெரிய அளவில் விபத்து எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் விரும்பத்தகாத நிகழ்வுகள், உயிரிழப்பு போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் எதுவும் நிகழவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விமானம் புறப்பட தயாரிக்கும் பொழுது, அதாவது டேக் ஆஃபின் பொழுது இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக இந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான விபத்து தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.